கோபி, ராதிகா 2 பேருமே சேர்ந்து ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கோபி கேட்குறாரு, இப்போ எப்படி இருக்கு உடம்பு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை இல்லை கோபி, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்கள் அம்மா கிட்ட போய் எப்போ உண்மையை சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, அதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லிடுறேன், நான் கீழே போனால் சொல்லிடுறேன், அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி வாங்க, நான் உங்கள் கூடயே வரேன், நீங்கள் போய் சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூட்டிகிட்டு வராங்க. ஐயோ கடவுளே, அம்மா கிட்ட வேற போய் சொல்லணுமா, சொன்னால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே வராரு. என்ன கோப்பி, என்ன யோசிச்சுட்டே வரீங்க, எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? பாக்கியாக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும், அவங்க சொன்னால் அது அசிங்கமாயிடும், நாம தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, பாக்கியா கிட்ட நான் கேட்டேன், உங்களுக்கு நான் கன்சீவாக இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கான்னு கேட்டேன். அவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம், நீ ஏன் போய் அவங்ககிட்ட அதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. சும்மா தான் கோபி கேட்டேன், எனக்கு தோணுச்சு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சமையல் ரூமில் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க ஈஸ்வரி. இங்கே சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாக்கியா, செல்வி 2 பேருமே சமைச்சிட்ருக்காங்க. அப்படியே கோபி கிட்ட வராரு. என்னடா எதுக்காக இங்கே வந்திருக்க? ராதிகா சமைக்க முடியாதுன்னு ஒன்றை சமைக்க சொன்னாலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இல்லைம்மா, இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கா அப்போ அப்படின்னு. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, பேசணும் உங்ககிட்ட. பேசு, என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வந்தீங்களே, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுவாம்மா பார்லருக்கு. என்னது பார்லருக்கா? உடம்பு சரியில்லை அவளுக்குன்னு சொன்ன, கடைசியில் பார்லருக்குலாம் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கால, அதனால தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அப்போ 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே காக்கா அங்கே கத்திக்கிட்டே இருக்கு. ஏன் இப்படி கத்திக்கிட்டே இருக்க, போ போ, உனக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா அங்கே சொல்லும் போது அப்படியே கோபிக்கு ஒரு மாதிரி கோபமாக வருது. இவரை சொல்கிற மாதிரி அப்படியே யோசிக்கிறாரு. ஏன்க்கா அந்த காக்கா இப்படி கத்திகிட்டே இருக்கு, நாம தான் சாப்பாடு வச்சோமே, அப்புறம் ஏன் கத்துது? அந்த அளவுக்கு நீ பழகி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் கோபிக்கு கோபமாக வருது. சரி அம்மா, நம்ம இங்கே பேச முடியாது, வாம்மா நம்ம அப்படி தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கடா போகலாம்? இல்லைம்மா, ஒரு சின்ன வாக் மாதிரி போகலாம், வரீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு ஈஸ்வரியை. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, டேய் நான் ரூம்குள்ளேருந்து இங்கே சமையல் ரூமுக்கு வரத்துக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், எனக்கு கால் வலிக்குதுடா, என்னாலலாம் அவ்வளோ தூரம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி சரி, நீங்கள் கொஞ்சம் கால் வலி முடிஞ்சோடனே வாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த உருளைக்கிழங்கு நல்லாவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. ஆமாம் ஆமாம், நான் கூட காய் வாங்க போகலை, ஏதோ உருளைக்கிழங்க போட்டேன், அது வேறு இந்த நேரம் பார்த்து படுத்தி எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபிக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது. என்ன இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு. எதுவுமே பேசவே இல்லை. பின்னாடி அப்படியே ராதிகா நிற்கிறாங்க. என்ன கோப்பி, என்ன உங்கள் அம்மாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுவுமே பேசலை, எதுவுமே சொல்ல முடியல இப்போது அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது ராதிகாவுக்கு. ஏன் கோப்பி, ஏன் சொல்ல முடியல? ஆமாம், எல்லாரும் இருக்காங்க, நான் எப்படி சொல்ல முடியும்? அம்மாவை தனியாக கூப்பிட்டா அவங்களும் வரல, உங்களுக்கு கால் வலிக்குது சொல்கிறாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. எப்போ தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் சொல்கிறேன், அம்மா இங்கே வரேன்னாங்க, வந்தவொடனே தனியாக நான் சொல்லிடுறேன், அப்போ தான் அம்மா எதுவும் திட்டமாட்டாங்க, அங்கே எல்லோரும் எதிர்க்க சொன்னால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். அந்த பாக்கியா வேறு அங்கே இருக்கா, செல்வி 2 பேர் சேர்ந்து எப்படி பேசிகிட்டு இருக்காங்க தெரியுமா, என்னை ஒரு மாதிரி குத்தி குத்தி பேசிகிட்டே இருக்காங்க, எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படின்னு கோபி சொல்கிறாரு. ஏன் கோபி, நான் ஒன்று கேட்டால் நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க, நான் சொல்கிறத பற்றி கேட்டேன், நீங்கள் எதுக்கு பாக்கியா செல்வியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ராதிகா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நீ கோவப்படாத பேபி, கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு